ஒரு ஆற்றங்கரையில் ஒரு பெரிய நாவல் மரம் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு குரங்கு வாழ்ந்து வந்தது. நாவல் பழங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும். குரங்கு தினமும் அந்த பழங்களை தின்று சந்தோஷமாக இருந்தது. ஒரு நாள் ஆற்றிலிருந்து ஒரு முதலை வெளியே வந்து மரநிழலில் ஓய்வு எடுத்தது. குரங்கு அதை பார்த்து, நண்பா, பசிக்குதா? இந்த நாவல் பழங்களை சாப்பிடு என்று சில பழங்களை கொடுத்தது. முதலைக்கு அந்த பழங்கள் ரொம்ப பிடித்தது. அதனால் தினமும் வந்து குரங்குடன் பேசி பழங்கள் சாப்பிட்டு செல்லும். ஒரு நாள் முதலை சில பழங்களை தன் மனைவிக்கு எடுத்துச் சென்றது. மனைவி பழங்களை சாப்பிட்டு, இந்த பழங்களை தினமும் சாப்பிடும் குரங்கின் இதயம் இன்னும் சுவையாக இருக்கும், அதை எனக்கு கொண்டு வா என்று கேட்டாள். முதலை வருத்தமடைந்தாலும் மனைவியின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து குரங்கை ஏமாற்றி தன் முதுகில் ஏற்றிக்கொண்டு ஆற்றின் நடுவில் சென்றது. பிறகு உண்மையை சொல்லி, என் மனைவி உன் இதயத்தை சாப்பிட விரும்புகிறாள் என்றது. குரங்கு பயந்தாலும் சாமர்த்தியமாக சிந்தித்து, அடடா, என் இதயத்தை மரத்தில் வைத்துவிட்டு வந்துவிட்டேனே, திரும்பிப் போய் எடுத்துக்கொண்டு வரலாமா என்றது. முதலை நம்பி கரைக்கு திரும்பியது. உடனே குரங்கு மரத்திற்கு தாவி ஏறி, முட்டாள் முதலையே, இதயம் உடம்போடுதானே இருக்கும், இனி நீ நண்பனில்லை என்று சொல்லி சிரித்தது. முதலை ஏமாந்து போய்விட்டது. நீதி: அறிவும் சாமர்த்தியமும் ஆபத்துகளில் காப்பாற்றும். நண்பர்களை கவனமாக தேர்ந்தெடு. அந்த குரங்கு போல 2025 வந்த ஆபத்துகளை, சவால்களை அறிவும் சாமர்த்தியமும் கொண்டு தப்பித்தீர்கள். இப்போது 2026 புத்தாண்டில் புதிய முதலைகள், அதாவது தடைகள், போலி நண்பர்கள், தோல்விகள் வந்தாலும் பயப்படாதீர்கள். குரங்கு சொன்னது போல, அடடா, என் இதயத்தை மரத்தில் வைத்துவிட்டேனே என்று சாதுரியமாக தப்பித்தது. அதேபோல உங்கள் இலக்குகள், அதாவது இதயம், எப்போதும் உங்களோடுதான் இருக்கும். எந்த ஆபத்தும் அதை பறிக்க முடியாது, போதுமான அறிவும் தைரியமும் இருந்தால். 2026 உங்கள் ஆபத்துகளை அறிவால் வெல்லுங்கள். போலி நண்பர்களை விட்டு உண்மையானவர்களை தேர்ந்தெடுங்கள். ஒவ்வொரு நாளும் புதிய பழங்களை, அதாவது வெற்றிகளை அனுபவியுங்கள். இந்த புத்தாண்டு உங்களுக்கு வெற்றிகள் நிறைந்ததாக, சந்தோஷம் பொங்குவதாக அமையட்டும். ஹாப்பி நியூ இயர் 2026. வாழ்க வளமுடன்.